விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஔவையார் குப்பம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி மற்றும் ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயங்கள் மற்றும் பரிவர்த்தன மூர்த்திகள் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன சம்போஷ்ண மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த மாதம் 30ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை மற்றும் பந்தக்கால் முகூர்த்தத்துடன் விழா துவங்கியது. கடந்த 12ஆம் தேதி புதிய சாமி சிலைகளின் கரிக்கோல நிகழ்வும், மாலை முதல் கால யாக பூஜையும், 13ஆம் தேதி 2ஆம் கால யாக பூஜை மற்றும் 3ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற யாகசாலை பூஜையில் 108 வகையான மூலிகை ஹோமங்கள் மற்றும் பூர்ணாகுதி செலுத்தப்பட்டது. பின்னர் பரிவார ஆலயங்களுக்கு புனித நீர் அடங்கிய கலசம் மேல தாளங்களுடன் கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ கலியுக பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ கங்கை அம்மன், ஸ்ரீதேவி கருமாரியம்மன், ஸ்ரீ எல்லையம்மன் ஆகிய கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வி.சி. சண்முகம் தனது சொந்த ஊரான ஔவையார் குப்பத்தில் ஒரே நாளில் 7 கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.